ஹாய், ஐம் டாக்டர் தமிழ்செல்வி, பல் மருத்துவர். ஸோ இன்னைக்கு என்ன டாபிக் பற்றி பேச போகிறோம் அப்படின்னா டென்டல் பிரேசஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ சம்மர் கேம்ப் போயிட்டுருக்கு நம்ம டென்டல் கிளினிக்கில். இப்போ கிட்ஸ் எல்லாமே ஒரு 8 வயசு குழந்தையிலேருந்து டில் 15 இயர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்மைல் கரெக்ஷன் பண்ண வேண்டிய ஏஜ். சில பேருக்கு கரெக்டான பைட் வரும், சில பேருக்கு அலைன்மெண்ட் ப்ராப்ளம் இருக்கும், சில பேருக்கு பால் பல் விழாமல் இருக்கும். ஸோ இப்போ நம்ம கிட்ஸு ஃப்ரீயாக இருக்கையில் அவங்களுக்கு ஒரு டென்டல் செக்கப் செய்ய வேண்டியது அவசியம். அட் த சேம் டைம் ஏதாவது கரெக்ஷன் ஏர்லியாக தேவைப்பட்டால் நம்ம ஏர்லி ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். பிரேசஸ் தான் போடணும்னு நான் சொல்ல வரல, அவங்களுக்கு என்ன தேவை, கரெக்டாக போயிட்டுருக்காங்களான்றதை செக் பண்ணுறதுக்கு we need to do a dental checkup first. ஸோ இந்த சம்மர் கேம்பில் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கலாம். நான் அப்பாயின்மெண்ட் நம்பர் கொடுக்குறேன். பை அப்பாயின்மெண்ட் யூ கேன் கம் அண்ட் செக் யோர் கிட்ஸ் டீத். கிட்ஸுக்கு நாங்கள் எல்லாருக்குமே ஃப்ரீ டென்டல் கன்சல்டேஷன் தான் கொடுக்குறோம் டில் ஏப்ரல் அண்ட் மே மந்த். வி ஆர் ஒர்க்கிங் ஃப்ரம் மார்னிங் 10 to 8:30, சண்டே பை அப்பாயின்மெண்ட்ஸ். ஓகே, பிரேசஸ்னால் எதுக்காக பண்ணுறோம்? பிரேசஸில் என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குது? பிரேசஸ் நம்மளோட பற்களோட அலைன் பண்ணுறதுக்காகவும் நம்ம கடிக்கிற தன்மையை கரெக்டாக கடிக்கிறோமா, நல்லா மென்று சாப்பிட்ற அளவுக்கு நம்மளோட பைட் இருக்கா, இதை ரெண்டுத்தையும் சரி பண்ணுறதுக்காக தான் பிரேசஸ்னு ஒரு ப்ரொசீஜரை நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஸோ இதில் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் இருக்குது. இதில் எதை நான் சூஸ் பண்ணுறது? நிறைய வெரைட்டிஸ் சொல்கிறீங்க, நிறைய டைப் சொல்கிறீங்க. அதோட சூஸிங் எப்படி இருக்கும்னா பேஷண்ட்டோட ஏஜுக்கு நம்ம என்ன போடலாம், அட் த சேம் டைம் அவங்களோட பல்லோட டென்டல் கண்டிஷன், அந்த பிரேசஸ் இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுறதோட டாக்டர் உங்களோட ஏஜ் அண்ட் டென்டல் கண்டிஷன் பொறுத்து இந்த பிரேசஸை சஜஸ்ட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பட்ஜெட். நம்ம ஒரு பிளானோட வருவோம், பட் அந்த பட்ஜெட்டுக்கு என்ன இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிரேசஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஈஸ்தட்டிக் அப்பியரன்ஸ், விசிபிலிட்டி. சில பேருக்கு பிரேசஸ் போடுறதே தெரியக்கூடாதுன்னு, சில பேருக்கு அலைனர் அந்த மாதிரி வேணும். அதெல்லாம் ஈஸ்தட்டிக் ப்ரிஃபரன்ஸில் பிரேசஸ் நிறைய டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் வெரைட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெட்டல் பிரேசஸ். மெட்டல் பிரேசஸ் அப்படின்னா இது ஒரு ட்ரெடிஷ்னல் மெத்தட் ஆஃப் பிரேசஸ். இந்த மெட்டல் பிரேசஸ் வயர்ஸ், ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வயர்ஸ்லையும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் மெட்டல்லையும் இந்த பிரேசஸை நம்ம பிளேஸ் பண்ணுவோம். ஸோ இந்த மெட்டல் பிரேசஸ் ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும். எல்லா டைப் ஆஃப் டென்டல் இஷ்யூஸ்க்கும் மெட்டல் பிரேசஸ் நம்ம பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். இது காஸ்ட் பார்த்தீங்கன்னா மற்ற பிரேசஸோட காஸ்ட் கம்பேரிட்டிவ்லி லோ தான். அட் த சேம் டைம் பேஷண்ட் எல்லாருக்குமே இது கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். இதோட ரிசல்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது யாருக்கு போடலாம் அப்படின்னா பெஸ்ட் சாய்ஸ் ஃபார் கிட்ஸு, டீன்ஸு, அப்புறம் ரொம்ப கஷ்டமான கேசஸ்க்கு மெட்டல் பிரேசஸ் தான் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ இது யாருக்காவது வேணும்னா மெட்டல் பிரேசஸை நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எப்பயுமே டூத் மூமெண்ட் 1 millimeter 1 monthக்கு மூவ் ஆகும். ஸோ மினிமம் ட்ரீட்மெண்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா மினிமம் 8 months. சில பேஷண்ட்ஸ்க்கு முடிஞ்சிடும், சில பேருக்கு 9 months ஆகும், சில பேருக்கு 12 months ஆகும், சில பேருக்கு 18 months ஆகும். டிபெண்ட்ஸ் ஆன் த காம்ப்ளெக்சிட்டி ஆஃப் த கேஸ். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செராமிக் பிரேசஸ். செராமிக் பிரேசஸ் இது ஒரு லெஸ் விசிபிளான பிரேசஸ். இது ஒரு டூத் கலர்ட் பிரேசஸ். ஸோ இது கம்பேர்ட் டு மெட்டல் பிரேசஸ் இது லெஸ் நோட்டிசபிள். எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செராமிக் பிரேசஸ் டூத் கலரில் இருக்கும். ஸோ உங்களுக்கு மற்றவங்களுக்கு அந்த அளவுக்கு விசிபிளாக தெரியாது. இந்த டூத் கலர்டு செராமிக் பிரேசஸ் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவ் கம்பேர்ட் டு மெட்டல் பிரேசஸ். அதே மாதிரி இந்த செராமிக் பிரேசஸ் போடும்போது நல்லா மெயின்டைன் பண்ணால் நல்லாயிருக்கும். சப்போஸ் நீங்கள் ஒழுங்காக மெயின்டைன் பண்ணான்னா ஸ்டெயின்டு ஃபுட்டெல்லாம் சாப்பிடும்போது அந்த பிரேசஸ் ஸ்டெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது யாருக்கெல்லாம் ரொம்ப அட்வைசபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ். அவங்களுக்கு ரொம்ப நிறைய பேருக்கு தெரியக்கூடாது, கொஞ்சம் கம்மியாக நோட்டீஸ் ஆகணும்னு நினைக்கிறவங்களுக்கு பெஸ்ட்டு ஃபார் டீன்ஸ் அண்ட் அடல்ட்ஸ் ஹூ வாண்ட் less noticeable. ஸோ இதுதான் செராமிக் பிரேசஸோட டீடைல்ஸ். தேர்ட் டைப் ஆஃப் பிரேசஸ் பார்த்தீங்கன்னா இன்விசிபிள் பிரேசஸ், ஹிண்டன் பிரேசஸ். இந்த பிரேசஸ்
பல்லோட உள் சைடு நம்ம பிளேஸ் பண்ணுவோம். அதனால தான் இது ஹிண்டன் பிரேசஸ். இந்த பிரேசஸ் வந்து கம்ப்ளீட்லி இன்விசிபிளாக இருக்கும், யாருக்கும் தெரியாது. பட் லிட்டில் எக்ஸ்பென்சிவ் தேன் செராமிக் பிரேசஸ். பட் இனிஷியலாக பேஷண்ட்க்கு வந்து பேசுறது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து கம்ப்ளீட்டாக இன்விசிபிளாக இருக்கணும், யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்றது உங்களுக்கு we can suggest hidden braces. பட் இனிஷியலாக பேசுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இது வந்து ஒரு டைப் ஆஃப் ஹிண்டன் பிரேசஸ், இன்விசிபிள் பிரேசஸ். ஃபோர்த் டைப் பார்த்தீங்கன்னா செல்ஃப் லிகேட்டிங் பிரேசஸ். இது ஒரு ஸ்பெஷல் டைப் ஆஃப் பிரேசஸ். ஸோ ரப்பர் பேண்ட்ஸ் மந்த்லி நம்ம மாற்றுவோம். பட் ஆனால் இந்த பிரேசஸ்க்கு வந்து ஸ்பெஷல் கிளிப் இருக்கனால அது வந்து லாக்கிங் சிஸ்டமில் இருக்கும். ஸோ அதுக்கு ரப்பர் பேண்ட்ஸ் அடிக்கடி மாற்ற தேவையில்லை. ஃபாஸ்ட்டாக ட்ரீட்மெண்ட் சில கேசஸில் முடிக்கணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து செல்ஃப் லிகேட்டிங் போயிடலாம். ஸோ மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, இது வந்து ரொம்ப உராயுத தன்மை இருக்காது, ரொம்ப வாயில் வந்து அந்த இரிட்டேஷன் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். பட் வந்து பேஷண்ட் யாருக்கெல்லாம் இது செட் ஆகும் அப்படின்னா, ஃபாஸ்ட்டாக இருக்கணும், கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு செல்ஃப் லிகேட்டிங் பிரேசஸ் த பெஸ்ட் ஆப்ஷன். ரொம்ப கம்மியான டென்டல் விசிட்ஸ் தான் இருக்கும். கம்மியான டென்டல் விசிட்லேயே சீக்கிரமாக அந்த கேஸ் முடிஞ்சிடும். we have to choose. dentist will recommend all the types of braces. 2-3 ஆப்ஷன் சொல்லுவாங்க, அதில் நீங்கள் எது வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். இல்லை உங்களுக்கு வந்து லெஸ் விசிட் தான் வர முடியும், நீங்கள் அடிக்கடி அப்ராட்லாம் போகிறீங்க அப்படின்னா பெட்டர் யூ சூஸ் செல்ஃப் லிகேட்டிங் பிரேசஸ். நம்ம பார்த்த 5 டைப்ஸ் ஆஃப் பிரேசஸை அதோட கம்பேரிசன் பார்க்கலாம். நீங்கள் மெட்டல் பிரேசஸ் எடுத்தீங்க அப்படின்னா விசிபிலிட்டி ஹையாக இருக்கும், கம்ஃபர்ட் மீடியமாக இருக்கும், காஸ்ட் வந்து லோவாக இருக்கும். அதுவே வந்து நீங்கள் செராமிக் பிரேசஸ் எடுத்திங்கன்னா மீடியமாக இருக்கும் விசிபிலிட்டி, கம்ஃபர்ட் வந்து மீடியமாக இருக்கும், காஸ்ட்டும் மீடியமாக இருக்கும். அதுவே லிங்கல் பிரேசஸ்னால் விசிபிலிட்டி சுத்தமாக இருக்காது, கம்ஃபர்ட் லோவாக இருக்கும், ஆனால் காஸ்ட் ஹையாக இருக்கும். அதுவே செல்ஃப் லிகேட்டிங் பிரேசஸ் எடுத்திங்கன்னா விசிபிலிட்டி மீடியமாக இருக்கும், கம்ஃபர்ட் ஹையாக இருக்கும், காஸ்ட் மீடியமாக இருக்கும். கிளியர் அலைனர்ஸ் எடுத்திங்கன்னா விசிபிலிட்டி சுத்தமாக இருக்காது, கம்ஃபர்ட் நல்லாயிருக்கும், காஸ்ட் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் இந்த பிரேசஸோட கம்ஃபர்ட்னஸ். அண்ட் எந்தெந்த பிரேசஸ்க்கு எந்தெந்த கம்ஃபர்ட் லெவல், காஸ்ட், இதை பற்றி நம்ம ஒரு கம்பேரிசன் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் வேணும்னா இந்த அப்பாயின்மெண்ட் நம்பரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ECMI ஆப்ஷன்ஸும் அவைலபிள் இருக்குது. உங்களுக்கு என்ன பிரேசஸ் வேணுன்றதை டாக்டர் செக் பண்ணி உங்களுக்கு ஃப்ரீ டென்டல் கன்சல்டேஷன் பிகாஸ் ஆஃப் த சம்மர் கேம்ப் ஏப்ரல் அண்ட் மே போயிட்டுருக்கு. மார்னிங் 10 to 8 we are available. Make use of it. Thank you. Thanks for watching.